அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கமலேஷ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் குடில் செட்டிங். இதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். என்னென்னா, குடில் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ டிலேட் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே வெறும் அந்த செஞ்ச பாருங்க, அந்த ஃபோட்டோ, அது குடியில் எடுத்த ஃபோட்டோ வண்டி தான் இருக்குது தவிர வீடியோ டிலேட் ஆகிடுச்சு. ஸோ தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இன்றைக்கி அந்த கொடியில் வச்சு எப்படி செட் பண்ணுறதுன்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ இஸ் டெடிகேட்டட் டு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். இப்போ நம்ம உங்கள் வீட்டு பக்கத்தில் கல், மண் அந்த மாதிரி இருக்கிற பொருளை வச்சு கூட நீங்கள் செய்யலாம். இப்போ இது மாதிரி துணி எதனா ஒரு துணி மேலே போட்டுக்கலாம். காலண்டர் பேப்பர் போடலாம், காலண்டரே கூட போடலாம். போட்டு இப்போ நம்ம இதெல்லாம் மண் போட்ட போகிறோம். அதுக்கு மாதிரி கொடியிலும் வைக்க போகிறோம். இந்த மாதிரி பேப்பர் கூட போடலாம். இது பாருங்க, இந்த மாதிரி காலண்டர் பேப்பர் பழசு எடுத்துப்பாங்க. இந்த காலண்டர் பேப்பரை கிழிச்சிக்கலாம், கிழிச்சி போடலாம். இப்போ பேப்பர் போட்டு வச்சு காலண்டர் பேப்பர் பாருங்க. இந்த மாதிரி இது ஜெல்லியில் சின்ன ஜெல்லி வீடு கட்டுறதுலாம் இருக்கும். சின்ன குட்டி பாருங்க, எவ்வளோ குட்டின்னு பாருங்க. இது ரொம்ப ரொம்ப குட்டியானது. நம்ம வீடு கட்டும்போது இருந்துச்சு. இப்போ மூலையில் பத்திரமா நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். அதை வச்சு தான் இப்போ நம்ம செய்யப்போம். அதை ஃபுல்லாக பரப்பிக்கலாம். அது பாருங்க, இந்த மாதிரி பரப்பி இன்னும் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக பரப்பி இருக்காங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. எடுத்து போட்டு பரப்பிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்க, ஃபுல்லாக கொட்டிட்டேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த மாதிரி மேலக்கா செவரு மாதிரி லைட்டாக காரை மாதிரி மறைச்சி விட்ருவோம். காரை கட்டின மாதிரி தரம் போட்டு எப்படி கட்டுவாங்க அந்த மாதிரி. அதே மாதிரி முன்பக்கம் போடல பாருங்க, முன்பக்கம் பாருங்க, இந்த மாதிரி மடிச்சிக்கிறேன். இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா கல் அவ்வளோ சீக்கிரத்தில் கொஞ்சம் வெளியே விழாமல் இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபுல்லாக அப்படியே கல் அப்படியே இருக்கிற மாதிரி ஃபுல்லாக பார்த்து பண்ணிக்கிறேன். இப்போ நடுவில் தான் நம்ம குடிலாம் வைக்க போகிறோம். இது பாருங்கள், இது லைட்டாக இங்கே பாருங்கள், இது எப்படி மடித்து இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா ஒரு சீக்கிரத்தில் கல் வெளியே வராது. நம்ம இதில் லைட் செட்டிங் எல்லாமே போடுவோம். அதான் அடுத்து நான் செஞ்ச குடில் உங்களுக்கு காட்டுறேன். அது அப்படியே இதில் வச்சிடுறேன். பாருங்க, குடில் இதுதான் நான் செஞ்ச குடில். பாருங்க, அழகாக வச்சுட்டேன் பாருங்க. இப்போ நல்லா இருக்கா? இப்போ எல்லா பொம்மைகளையும் நம்ம செட் பண்ண போகிறோம். குடில் பொம்மைகள் எப்படி தயாரிக்கணும்னு நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க. நான் ஈஸியான முறையில் குடில் பொம்மைகள் எப்படி செய்கிறதுன்றது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க, குடில் நல்லா இருக்கா பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மண் போட்டிங்கன்னா அப்படியே ரியலாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ சில இடங்கள் வெளியாக இருக்கும் நல்லா. அடுத்து பொம்மைகளெல்லாம் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அடுத்த ஸ்டெப் போகலாம். இப்போ பொம்மை இது பாருங்க, மேரி மாதா அப்புறம் ஜோசப் பொம்மை நான் பின்னாடி அட்டை ஒட்டி பாருங்க, இப்படி சப்போர்ட்டு கொடுத்த மாதிரி. இந்த 2 பொம்மை மட்டும் குடிலுக்குள்ளே வைக்கிறதுனால நான் இப்படி செஞ்சுருக்கேன். உள்ளே வச்சிடலாம் குடிலுக்குள்ளே. மிச்ச பொம்மைகள் எல்லாமே குச்சி ஒட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த கல் கொட்டியிருக்கோம்ல, இந்த இடத்துல அடியில் அட்டை போட்டி வச்சு இருப்போம். ஸோ அதை அப்படியே குத்திடலாம். ஸோ அதுக்கும் அட்டை சப்போர்ட் கூட கொடுக்கலாம். நான் அதற்கும் அட்டை சப்போர்ட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ டெக்கரேஷனுக்கு ட்ரீ ஒரு குட்டி ஆர்டிஃபிஷியல் ட்ரீ இருக்குது. இந்த ட்ரீயை வெளியே வச்சுக்கிறேன். இந்த இடத்த பள்ளம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வச்சு
அப்படியே மூடிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி மரம்லாம் வச்சோம்ல அதே மாதிரி இப்போ வந்து ராஜா எல்லாம் பொம்மை பாருங்க. இந்த மாதிரி பின்னாடி அட்டை வந்து இப்படி வச்சு சப்போர்ட்டுக்கு அட்டை பாருங்க. இப்போ வந்து இந்த அட்டையை வந்து இப்படி வச்சுட்டு பாருங்க எந்த இடத்துல வைக்க போகிறோமோ பொம்மை அந்த இடத்த குழி பண்ணிவிட்டு அந்த இடத்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து இந்த பொம்மை உட்காரணும். அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு பாருங்க அந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு அந்த இடத்துல வச்சுட்டு அந்த இடத்துல வச்சுட்டு அந்த இடத்துல வச்சுட்டு பாருங்க அந்த இடத்துல வச்சு வச்சுட்டு அது மேலே வந்து இந்த இது வந்து தள்ளிடுங்க. அப்போ அந்த பொம்மை வந்து நின்றுக்கும். கொஞ்சம் இது கூரையை ஒட்டின மாதிரி சப்போர்ட் நிற்கலை. இன்னும் கூட கனமான அட்டை இல்லை, என்கிட்ட இருக்கிற அட்டையை வச்சு தான் செஞ்சேன். இப்போ வந்து பாருங்கள் இந்த பொம்மை வச்சாச்சு. இதே மாதிரி எல்லா பொம்மையுமே நிற்க வைக்கணும். உங்ககிட்ட உங்கள் வீட்டு பக்கத்தில் கிடைக்கிற மண் அது கூட வைக்கலாம், மண் வைக்கலாம். ஸோ இது வீடியோ வந்து கிளியாரிட்டி வந்து இவ்வளோ தான் இருக்குது. வீடியோ கிளியாரிட்டி வந்து இவ்வளோ தான் இருக்குது. அதனால் இதில் உங்களுக்கு ஒரு மாதிரி மங்களாக தெரியுது, ஆனால் நேரில் பார்க்க செம்மையாக இருக்குது நிஜமாவே. ஒரு ராஜா பொம்மை வச்சு அதே மாதிரி நம்ம எல்லா பொம்மையுமே வச்சு உங்களுக்கு காட்டுறேன். செட் பண்ணி எப்படி வைக்கணும்னு இப்போ காட்டுறேன். இப்போ அதே மாதிரி தான் பாருங்கள் இந்த இடத்த வந்து ஃபுல்லாக இது பண்ணிவிடுங்க. ஸோ அந்த முன்னாடி ஒரு ராஜா பொம்மை வச்சல அதுவும் இந்த சைடு தான் வரும். நான் மாற்றி அந்த பக்கம் வச்சுட்டேன். இந்த பக்கம் பார்த்த மாதிரி நம்மளோட பேபி ஜீசஸ் குழந்தை இயேசுவை பார்க்கறதுக்கு இந்த பக்கம் தான் அவர் தலை திரும்பி இருக்குது. அதனால் இந்த பக்கம் பார்த்த மாதிரி தான் அவரை வைக்கணும். நான் அந்த பக்கம் வச்சுட்டேன். பின்னாடி வந்து நீங்கள் வெயிட்டுக்கு இதெல்லாம் திங்ஸ் வைக்கலாம் இல்லையா, இந்த கல் வைக்கலாம். கொஞ்சம் பெரிய கல்லில் இதிலே பெரிய கல் ஜல்லிக்கல் அது கூட வைக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு எல்லா பொம்மையுமே நான் செட் பண்ணி காட்டுறேன், கிட்ட வச்சு காட்டுறேன். இப்போ நான் வெயிட்டுக்கு வந்து ஒரு பொருள் வைக்கலான்னு இருக்கேன். என்ன பொருள் வைக்கிறேன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நான் எதுவுமே வைக்கல பாருங்கள். அப்படியே கல் வந்து பாருங்கள் பின்னாடி தள்ளிட்டு அப்படியே அழகாக. இது என்னென்னா நல்லா வந்து மட்டம் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டை வந்து பின்னாடி கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி பண்ணாது பாருங்கள். இந்த பொம்மையில் கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள் அட்டை. அந்த மாதிரி வச்சிங்கன்னா எல்லாமே சரி வரும். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கூட உங்கள் வீட்டில் வந்து வேறு பீங்கா பொம்மை எதுனா இருந்தால் கூட வச்சு பண்ணலாம். என்கிட்ட கூட கொஞ்சம் பொம்மை இருக்குது, முயல் பொம்மை அதெல்லாம் இருக்குது. அதையும் சேர்த்து வச்சு இந்த குடில் பொம்மையில் வைக்க போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு எல்லா பொம்மையுமே நான் செட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஏஞ்சல் பொம்மை வந்து இருக்குது. இந்த ஏஞ்சல் பொம்மை வந்து பின்னாடி வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நானும் பின்னாடி வந்து வைக்கிறேன். 2 ஏஞ்சல் இருக்குது. போன வருஷம் செஞ்ச ஒரு ஏஞ்சல் அந்த பொம்மையும் இருக்குது. பின்னாடி இருந்து முன்னாடி அடிக்கிட்டு வாங்க. இன்னும் இல்லை ஒரு பொம்மையும் ஊற்றணும். நம்ம அட்டையில் தானே செய்யணும். ஆனால் நிற்கும் நல்லா. ஃபேன் காற்று எல்லாம் ஃபேன்லாம் ஓடுது. அப்போ கூட உழலை இருந்தாலும் இப்போ லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வரையும் முன்னாடி வரையும் கொண்டு வாங்க. இப்போ வந்து நம்ம பேபி ஜீசஸ் வைக்கணும். கடைசி வைக்கலாம், லாஸ்ட்டை வந்து அவர் வச்சிடலாம். லைட் செட்டிங் எல்லாமே போடுறேன். எப்படி போடுறேன்னு காட்டுறேன். ஒரு சீரியல் லைட் வந்து வச்சு கோல்டு எதனா ஒன்று வச்சுக்கோங்க. என்கிட்ட கோல்டு இருக்குது, அதை நான் போட்டுப்பேன். பாருங்கள் இந்த 2 ராஜாவும் இந்த சைடு தான் வருவாங்க. இந்த சைடு தான் நான் வச்சுருக்கேன் 2 ராஜாவையும். பாருங்கள் 2 ராஜா வச்சுட்டேன். இவங்க 3 பேர் வச்சாச்சு. இன்னும் ஆடு மேய்க்கிறவரும் ஆடு, அப்புறம் மாடு, அப்புறம் ஒரு கழுதை, அப்புறம் என்கிட்ட இருக்க கொஞ்சம் பொம்மை அதையும் வச்சு காட்டுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி கலர் மீனில் போடுவாங்களே அந்த கலர் ஸ்டோன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து பாருங்கள் இந்த இடத்துல அழகாக டெக்கரேஷன் வழி மாதிரியும் வைக்கலாம், அங்கங்கே கூட வைக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இந்த இடத்துல வழி பண்ணுற மாதிரி வைக்கலாம்னு நினச்சேன். இந்த மாதிரி லைனாக பாருங்க வச்சுக்கோங்க. அழகாக இருக்கும், டெக்கரேஷன் பண்ண மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். சுற்றி வர வழி இந்த சுற்றி கார்டன் ஏரியா மாதிரி சுத்த காலியாக இருக்கும். இந்த இடத்துல வழி உள்ளே போகிற மாதிரி வழி. இந்த மாதிரி கலர் இருந்தால் போகலாம். இல்லைன்னா இந்த மாதிரி புல் இல்லை குச்சி வச்சு பண்ணுவாங்க. அதில் ஐஸ் ஸ்டிக்ஸ் வச்சு வழி மாதிரி பண்ணுவாங்க. சுற்றி வேலி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். அடுத்த வருஷம் என்னால் முடிஞ்ச வரை நல்ல ஐடியாவாக போடுறேன். இனிமேல் நான் நல்லா ஒழுங்காக வீடியோ போடுறேன். ஸோ
ஸோ எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். இப்போ நான் அங்கங்கே ஒரு கல் போட போகிறேன். வழி போக்க மிச்சம் கல் இருக்குது, அந்த கல் வச்சு அங்கங்கே போடலான்னு இருக்கேன். ரோஸ் பிங்க் கலர், ஆரஞ்சு கலர், அப்படியே கலர்ஃபுல்லாக. அடுத்து சீரியல் லைட் போடலாம். அடுத்து தான் என்கிட்ட கொஞ்சம் பொம்மைங்க இருக்குதுன்னு சொன்னால அந்த பொம்மைங்களும் இங்கே வைக்கலான்னு இருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம குடியில் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். 3 ராஜா, இது ஃபஸ்ட்டு ராஜா, செகண்ட் ராஜா, தேர்ட் ராஜா இங்கே உட்காந்துருக்காரு. இவர் ஆடு மேய்க்கிறவர். இது வந்து குதிரை, இது மாடு. அடுத்து உள்ள ஏசப்பாவோட அம்மா அப்பா மாதாம்மா, அப்புறம் ஜோசப் ஐயா, அப்புறம் ஏஞ்சல். அடுத்து ஆடு ஒன்று இருக்குது, அதையும் வைக்கணும். அது வச்சிடுறேன். இதில் செஞ்சதே இருக்குது ஆடு, அதுவும் இருக்குது, வச்சிடுறேன் எடுத்துப்போ. அடுத்ததான் இப்போ என்கிட்ட இருக்குன்ற சொன்னாலே அந்த பொம்மைங்களெல்லாம் வைக்கிறேன். இப்போ இந்த கல்லை வந்து அங்கங்கே ஒன்று ஒன்று போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் டெக்கரேஷனுக்கு. பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் தொலைவாந்து பார்த்து செம அழகாக இருக்கும் இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே. நான் இப்போ வந்து இந்த கிறிஸ்மஸ்க்காக இந்த பெட்ரூம் ஃபுல்லாகவே டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங்கு எல்லாம் போட்டு ட்ரீ கூட வந்து ஒரு வித்தியாசமான முறையில் வந்து ட்ரீ செஞ்சுருக்கேன். அது எப்படி செஞ்சுருக்கேன்னு அது ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த வீடியோ எண்டில் வந்து இந்த பெட்ரூம் ஃபுல்லாக சீரியல் லைட் போட்டிருக்கேன். ஒரு பெட்ரூமில் தான் நாங்கள் இது செஞ்சுருக்கோம். எங்கள் வீட்டு பெட்ரூமில் தான் குடில் செட்டப் செஞ்சுருக்கோம். இங்கே வந்து ஃபுல்லாக பெட்ரூம் ஃபுல்லாகவே சீரியல் லைட் தான் போட்டிருக்கோம். இப்போ குடிலுக்கும் ட்ரீக்கும் லைட் போடணும். இந்த ட்ரீ பாருங்கள், வித்தியாசமான இந்த ட்ரீயை எப்படி செஞ்சேன், ஏன் இது வித்தியாசம் சொல்கிறேன்றத ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் சொல்கிறேன். பாருங்கள், இந்த ட்ரீ, இதுதான் ட்ரீ, இது குடில். குடில் எப்படி இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் செஞ்ச மாதிரி முறையிலே ட்ரை பண்ணலாம். இதுக்கு பதிலாக மண் கொட்டலாம், பீச்சு மண் கொட்டலாம். உங்கள் வீட்டாண்டு என்னென்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்ச முறையில் அழகாக செய்யலாம். நான் வந்து கிறிஸ்டின்லாம் கிடையாது, நான் ஹிந்து தான். இருந்தாலும் கிறிஸ்மஸ் வந்து கொண்டாடணுன்றதுக்காக, இதெல்லாம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செய்யணுன்றதுக்காக இந்த குடில் வந்து செஞ்சுருக்குறோம். இது கிறிஸ்மஸ் கொண்டாடணும்னு ஆசை, அதனால் இந்த வாட்டி குடிலும் ட்ரீயும் செஞ்சுருக்கேன். பாருங்கள், மேலே வந்து ஸ்டார் கூட பாருங்கள், ஒரு பழைய ஸ்டாரை வந்து நான் ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டார் வந்து வந்து இருந்துச்சு பாருங்கள். இந்த ஸ்டார் வந்து டேப் பாருங்கள், பிஞ்செல்லாம் போயிருந்துச்சு, டேப் போட்டு நான் ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டாப்லர் அடிச்சிருக்கேன் பாருங்கள், ஸ்டாப்லர்லாம் அடிச்சிருக்கேன் பாருங்கள். பிஞ்சு அப்படியே 3 துண்டாக பிரிஞ்சிருந்துச்சு. இதை அப்படியே சேர்த்து ஸ்டாப்லர் பின் செரோ டேப்பில் போட்டு ஒட்டி சரி பண்ணேன். கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். வீடியோ எண்டில் பெட்ரூம் ஃபுல்லாகவே காட்டுறேன் உங்களுக்கு லைட்டிங்கில். இப்போ நான் கொஞ்சம் பொம்மைங்க சொன்னால அதையும் அடுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக குடில் ரெடி. இங்கே வந்து ஒரு அக்வாரியம் மாதிரி ஒரு தண்ணி ஊற்றி வாத்து போட்டு இங்கே வந்து ஒரு பொண்ணு மீன் பிடிக்கிற மாதிரி சும்மா ஒரு பொம்மை வச்சுருக்கு. சும்மா அது கிராமம் தானே, எல்லாமே இருக்கும், கோலம் குட்டெல்லாம். வீடு கூட குடிசை வீடு பாருங்கள், பின்னாடி ஒரு வீடு வச்சுருக்கேன். ராஜா இதில் பார்க்க சூப்பராக இருக்குது. தொலை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த வீடே. மொத்த குடியில் செம்மையாக இருக்குது. இப்போ சீரியல் லைட் வண்டி போட்டுட்டு இப்போ மேலே வந்து இந்த 2 டெக்கரேஷன் தான் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம ஒன்று செஞ்சோம் இல்லையா, மேரி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு, அதை இங்கே தொங்க விட போகிறேன். தொங்க விட்டுட்டு காட்டுறேன். தொங்க விட்டு 4 பலூன், நிறைய பலூன் வாங்கி வச்சுருக்கோம் ஊதி, அதையும் அப்படியே கொஞ்சம் தொங்க விடலாம். அடுத்து சீரியல் லைட் போட்டுட்டு கடைசியாக ஏசப்பா வச்சு நம்ம உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ வந்து பாருங்கள், ஃபுல்லாகவே செட் பண்ணி லைட்லாம் செட் பண்ணியாச்சு. பாருங்கள், சைடில் இங்கெல்லாம் போட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ வந்து இந்த மாதிரி கலர் மீனில் போடுவாங்களே அந்த கலர் ஸ்டோன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து பாருங்கள், இந்த இடத்துல அழகாக டெக்கரேஷன் வழி மாதிரி வைக்கலாம், அங்கங்கே கூட வைக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இந்த இடத்துல வழி பண்ணுற மாதிரி வைக்கலான்னு நினச்சேன். இந்த மாதிரி லைனாக பாருங்கள் வச்சுக்கோங்க, அழகாக இருக்கும், டெக்கரேஷன் பண்ண மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். சுற்றி வர வழி இந்த சுற்றி கார்டன் ஏரியா மாதிரி சுத்த காலியாக இருக்கும். இந்த இடத்துல வழி உள்ளே போகிற மாதிரி வழி. இந்த மாதிரி கலர் இருந்தால் போகலாம்.
இல்லைன்னா இந்த மாதிரி புல் இல்லை குச்சி வச்சு பண்ணுவாங்க, அதில் ஆயில் ஸ்டிக்ஸ் வச்சு வலி மாதிரி பண்ணுவாங்க, சுற்றி வேலி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணல, சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். அடுத்த வருஷம் என்னால் முடிஞ்ச வரை நல்ல ஐடியாவாக போடுறேன். இனிமேல் நான் நல்லா ஒழுங்காக வீடியோ போடுறேன். ஸோ எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். இப்போ நான் அங்கங்கே ஒரு கல் போட போகிறேன். வழி போக்க மிச்சம் கல் இருக்குது, அந்த கல் வச்சு அங்கங்கே போடலான்னு இருக்கேன். ரோஸ் பிங்க் கலர், ஆரஞ்சு கலர், அப்படியே கலர்ஃபுல்லாக. அடுத்து சீரியல் லைட் போடலாம். அடுத்து தான் என்கிட்ட கொஞ்சம் பொம்மைங்க இருக்குன்னு சொன்னல, அந்த பொம்மைங்களும் இங்கே வைக்கலான்னு இருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம குடியில் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். 3 ராஜா, இது ஃபஸ்ட்டு ராஜா, செகண்ட் ராஜா, தேர்ட் ராஜா இங்கே உட்காந்துருக்காரு. இவர் ஆடு மேய்க்கிறவர். இது வந்து குதிரை, இது மாடு. அடுத்து உள்ள ஏசப்பாவோட அம்மா அப்பா மாதாம்மா, அப்புறம் ஜோசப் ஐயா, அப்புறம் ஏஞ்சல். அடுத்து ஆடு ஒன்று இருக்குது, அதையும் வைக்கணும், அது வச்சிடுறேன். இதில் செஞ்சதே இருக்குது ஆடு, அதுவும் இருக்குது, வச்சிடுறேன் எடுத்து. அடுத்ததான் இப்போ என்கிட்ட இருக்குன்ற சொன்னாலே அந்த பொம்மைங்களெல்லாம் வைக்கிறேன். இப்போ இந்த கல்லை வந்து அங்கங்கே ஒன்று ஒன்று போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும் டெக்கரேஷனுக்கு. பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் தொலைவாந்து பார்க்க செம அழகாக இருக்கும் இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே. நான் இப்போ வந்து இந்த கிறிஸ்மஸ்க்காக இந்த பெட்ரூம் ஃபுல்லாகவே டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங்கு எல்லாம் போட்டு ட்ரீ கூட வந்து ஒரு வித்தியாசமான முறையில் வந்து ட்ரீ செஞ்சுருக்கேன். அது எப்படி செஞ்சுருக்கேன்னு அது ஷார்ட்ஸில் வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த வீடியோ எண்டில் வந்து இந்த பெட்ரூம் ஃபுல்லாக சீரியல் லைட் போட்டிருக்கேன். ஒரு பெட்ரூமில் தான் நாங்கள் இதை செஞ்சுருக்கோம், எங்கள் வீட்டு பெட்ரூமில் தான் குடில் செட்டப் செஞ்சுருக்கோம். இங்கே வந்து ஃபுல்லாக பெட்ரூம் ஃபுல்லாகவே சீரியல் லைட் தான் போட்டிருக்கோம். இப்போ குடிலுக்கும் ட்ரீக்கும் லைட் போடணும். இந்த ட்ரீ பாருங்கள், வித்தியாசமான இந்த ட்ரீயை எப்படி செஞ்சேன், ஏன் இது வித்தியாசம் சொல்கிறேன்றத ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் சொல்கிறேன். பாருங்கள், இந்த ட்ரீ, இதுதான் ட்ரீ, இது குடில். குடில் எப்படி இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் செஞ்ச மாதிரி முறையிலே ட்ரை பண்ணலாம். இதுக்கு பதிலாக மண் கொட்டலாம், பீச்சு மண் கொட்டலாம். உங்கள் வீட்டாண்ட என்னென்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்ச முறையில் அழகாக செய்யலாம். நான் வந்து கிறிஸ்டின்லாம் கிடையாது, நான் ஹிந்து தான். இருந்தாலும் கிறிஸ்மஸ் வந்து கொண்டாடணுன்றதுக்காக, இதெல்லாம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செய்யணுன்றதுக்காக இந்த குடில் வந்து செஞ்சுருக்குறோம். இது கிறிஸ்மஸ் கொண்டாடணும்னு ஆசை, அதனால் இந்த வாட்டி குடிலும் ட்ரீயும் செஞ்சுருக்கேன். பாருங்கள், மேலே வந்து ஸ்டார் கூட பாருங்கள், ஒரு பழைய ஸ்டாரை வந்து நான் ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டார் வந்து வந்து இருந்துச்சு பாருங்கள். இந்த ஸ்டார் வந்து டேப் பாருங்கள், பிஞ்செல்லாம் போயிருந்துச்சு, டேப் போட்டு நான் ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டாப்லர் அடிச்சிருக்கேன் பாருங்கள், ஸ்டாப்லர்லாம் அடிச்சிருக்கேன் பாருங்கள். பிஞ்சு அப்படியே 3 துண்டாக பிரிஞ்சிருந்துச்சு, இதை அப்படியே சேர்த்து ஸ்டாப்லர் பின் செரோ டேப்பில் போட்டு ஒட்டி சரி பண்ணேன். கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். வீடியோ எண்டில் பெட்ரூம் ஃபுல்லாகவே காட்டுறேன் உங்களுக்கு லைட்டிங்கில். இப்போ நான் கொஞ்சம் பொம்மைங்க சொன்னால அதையும் அடுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ஃபுல் வியூ பாருங்கள் பெட்ரூம் முடிஞ்சு.